சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சாதி வெறியால் இளைஞரின் கைகள் வெட்டப்பட்ட கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மேலப்புடாவூர் கிராமத்தைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ராமன் செல்லம்மா தம்பதிகளின் மகன் ஐயாச்சாமி. இந்த இளைஞர் சிவகங்கையில் இயங்கி வரும் அரசு கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். ஐயாச்சாமி அப்பா சிறிது இறந்து விடுறார். அதனால அவருடைய அம்மா செல்லம்மா பாத்தீங்கன்னா அவருடைய சித்தப்பாவை, அதாவது ஐயாச்சாமியோட சித்தப்பாவை கல்யாணம் பண்ணி ஒரே குடும்பமா வசிச்சு வந்திருக்காங்க. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா உங்க குடும்பம் சற்று வசதியாகவும் கொஞ்சம் செல்வாக்காகவும் இருந்திருக்காங்க. இதை மற்ற சமூகத்தை சேர்ந்த ஒரு சில 3 இளைஞர்களுக்கு பிடிக்கவில்லை. இதனாலவே இதற்கே முன்விரோதம் இருந்திருக்கு. கடந்த ஒரு வருடத்திற்கு பிறகு அவர் சித்தப்பா பூமிநாத் என்பது ஒரு புல்லட்டை வாங்கியிருக்காரு. அந்த புல்லட்டை பாத்தீங்கன்னா இந்த இளைஞர் 2 பேர் அடிச்சு உடைச்சிட்டாங்க. இது தொடர்பா காவல் நிலையத்தில் ஏற்கனவே வழக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஊர்ல பேசி முடிச்சிருக்காங்க. இந்நிலையில தான் நேற்று பாத்தீங்கன்னா அந்த ஐயாச்சாமி என்ற இளைஞர் கல்லூரியில இருந்து வரும்பொழுது 3 இளைஞர்கள் வழிமறைச்சு, நீலாம் இந்த ஜாதியில பிறந்துட்டு எப்படா எங்க முன்னாடி புல்லட் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அவரை சரமாரியா வெட்டியிருக்காங்க. இந்த கை இருந்தா தானே புல்லட் ஓட்டுவ அப்படின்னு சொல்லி வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த 2 கையுமே வெட்டப்பட்டுள்ளது. அங்கிருந்து உயிர் தப்பித்து வீட்டுக்கு ஓடி இருக்காங்க. அங்கிருந்து அவங்க பெற்றோர்கள் அவங்களை கூட்டுக்கிட்டு தற்போது பாத்தீங்கன்னா மதுரை ராஜாஜி மருத்துவமனையில அவருக்கு கை சேர்க்கும் அறுவை சிகிச்சை நடந்துபட்டு இருக்குது. அவர் மருத்துவமனைக்கு போன இடத்து அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த இளைஞர்கள் அந்த வீட்டுக்கு போய் சரமாரியா தாக்கியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற கண்ணாடி தங்கள் எல்லாமே வீடு சேதமடைஞ்சிருக்கு, சூறையாடப்பட்டிருக்கு. இந்நிலையில இந்த 3 பேர்த்தையும் தற்போது சிப்காடு காவல்துறையில சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இதில் யாரும் தொடர்புகள் என்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த கிராமத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.